வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பனம்பழம் தான் சுட்டு சாப்பிட போகிறோம். நம்ம ஏரியாவில் தென்னை மரம், பனை மரமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தேங்காய் வந்து சுட்டு சாப்பிட முடியாது. அதனால் ஒரு பனை மரத்துலேருந்து பனம்பழத்தை பொறுக்கி நானும் சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்தோம். பாப்பாவுக்கு சுட்டு கொடுக்கலாம், என்ன பண்ணுறா, என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து ஒரு பனை மரத்தடியிலேருந்து பனம்பழத்தை பறிச்சுட்டு வந்து போட்டு தீயில போட்டு சுட்டுட்டு இருந்தேன். அது சும்மா தாறுமாறாக தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. 80s 90s வாழ்ந்த எல்லாருமே இதை பனம்பழம் சுட்டு சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக. 3-4 தென்னை மட்டை போட்டு எரிவிட்டு பார்த்தோம். அப்போவுமே அது இன்னும் ஒழுங்காக வேகவே இல்லை. சரி, இது இன்னும் பத்தல போல இருக்குன்னு இன்னும் 2 தெக்கு மட்டை எடுத்து வந்து போட்டு நானும் வேக வச்சு பார்த்தேன். அதுவும் ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாம் வந்துடுச்சா என்னான்ட்டு நானும் குச்சி வச்சு கிண்டி பார்த்தேன். அது வேகவே இல்லை. இந்த தீ வேறு ஃபோன் ஓவர் ஹீட்டாக வேறு ஆகிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக வெந்துடுச்சு அப்படின்ட்டு அதை தூக்கிறதுக்காக தேக்கில் 2-3 பறித்து எடுத்துகிட்டு போகலாம், அதோட இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை பறித்து எடுத்துகிட்டு போய் அந்த சுட்ட பனம்பழத்தை இதில் தள்ளி விட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஒரு வழியாக எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தா சும்மா பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. பாப்பா வேறு அங்கே தூரமாக வந்துட்டு என்னதுப்பா இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுதான் இந்த பனம்பழம் சுட்டு சாப்பிட்றது, சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் அப்படியே க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே சும்மா மஞ்சள் கலரில் சும்மா வேறு லெவலில் சுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கும்போது சும்மா நாக்கில் எச்சி வருதுப்பா அப்படின்னா, அவளும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டேன். என்னப்பா இது ஒரு மாதிரி மாவு மாதிரி கூழ் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னா, சரி நான் ஒழுங்காக கையில் எடுத்துறேன், இப்போ சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்டா அப்படின்னேன். அவளை இதை வச்சு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டே இருந்தா. எப்படியும் இவன் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டு கறக்க முறுக்குன்னு கரடுன்னு கரண்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் வைஸ் சும்மா நல்லா இருந்துச்சு. அது ஒரு 90s 80s அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கெலாம் பிடிக்குமா என்னன்னு தெரில. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சுங்க. முடிஞ்சால் நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள்.